இப்போ நம்ம வெங்காயம், இப்போ நம்ம பூண்டு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். சின்ன வெங்காயம் இது, சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை குழம்புக்கு. சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு, 10 குட்டி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வறுப்பறட்டும். வறுப்பறதும் நம்ம நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். 2 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பொரியட்டும். கொஞ்சம் வதங்கிட்ட தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது இப்போ கொஞ்சோண்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இது ஆக்சுவலாக சென்னையிலேருந்து ஒரு ஆண்டி சொன்னாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு. ரொம்ப சுவையாக இருக்கும், செய்யறதுக்கு டேஸ்டியாக இருக்குது. அதில் இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நல்லா திரண்டு வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சுவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கக்கி நல்லா வெளியே வந்துச்சு. நல்லெண்ணெய் நல்லா விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எம்மையாக இருக்கும். நம்ம சர்வ் பவுலில் சர்வ் பண்ணிட்டு பாருங்கள். சுவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், எம்மையாக இருக்கும். சென்னையில் இருக்கிற ஒரு ஆண்டி தான் கற்றுக் கொடுத்தாங்க. நன்றி. ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நன்றி. ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் இருக்கும். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாப்பொடி எண்ணெயில் வறுத்தா நல்லா கலர் கொடுக்கும், அதனால தான் நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுக்கட்டும். கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். அவ்வளோதான், வதங்கி நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு சிம்பிளான கருவேப்பிலை குழம்பு வச்சு, வீட்டில் அந்த கருவேப்பிலை குழம்பு வச்சு ஒரு மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். எம்மையாக டேஸ்டியாக. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை குழம்பு அதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம மிச்சமான கருவேப்பிலை குழம்பு அதில் ஊற்றிடலாம். இப்போ புளி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். புளி கரெக்டாக இருந்துச்சுன்னா வேணால், புளி இல்லைனாக்கா நம்ம புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் புளி கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மீனுக்கு கொஞ்சம் புளி இருக்கும் இல்லையா, அதனால் புளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு. அவ்வளோதான் நம்ம மீன் குழம்பு. இப்போ மீனை போட்டுடலாம். கொஞ்சம் கொதிச்சதும் நம்ம மீன் போட ரெடி ஆகிடலாம். இப்போ நம்ம கொதிச்சிச்சு குழம்பு. இப்போ நம்ம கழுவி வச்ச மத்தி மீன் அதில் போட்டுக்கலாம். எனக்கு இதில் எல்லாம் தெரியாது. நம்ம மீனை போட்டாச்சு இதில். இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மில் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப கொதிச்சுலாம் மீன் உடஞ்சிடும். மத்தி மீன் இது சின்னதாக இருக்கும் மத்தி மீன், அதனால் உடஞ்சிடும். 10 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். நம்ம கருவேப்பிலை குழம்பு, மிச்சமான கருவேப்பிலை குழம்புல நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டோம். சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கலரக்கூடாது, கலர்னால் இதுவாகும். இப்போ ஊற்றிக்கலாம். சுவையான மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை குழம்புல மிச்சமான கருவேப்பிலை குழம்புல எப்படி சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். யம்மியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நான் குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.